வணக்கம். இது தடம் நியூஸின் காலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் முஷ்ரிஃபா முலஷர். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். பூப்புனித நீராட்டு விழாவில் ஆடிக்கொண்டிருந்த இளைஞன் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழப்பு. மீண்டும் யாழ் வரவுள்ள அதிசொகுசு கப்பல், மகிழ்ச்சியில் பயணிகள். என்பிபி பிரதேச சபை உறுப்பினர் வீட்டின் மீது துப்பாக்கிச் சூடு, சந்தேக நபர் கைது. தேங்காய் எண்ணெய் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள அதிரடி தீர்மானம். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திற்கு அருகில் லஞ்சம் பெற்ற தரகர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். கல்வி அமைச்சினால் 2024 ஆண்டு நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின்படி சுமார் 20,000 மாணவர்கள் கல்வி முறையை விட்டு வெளியேறியுள்ளதாகவும், மேலும் 80,000 மாணவர்கள் தொடர்ந்து பள்ளிக்கு செல்வதில்லை என்றும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராகவும் பணியாற்றும் கலாநிதி அமரசூரிய சனிக்கிழமை இரத்தினபுரி மாவட்ட செயலகத்தில் சப்ரகமுவ மாகாண கல்வி அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது இந்த தகவலை வெளியிட்டார். அரசாங்கத்தின் வரவிருக்கும் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து அதிகாரிகளுக்கு விளக்குவதில் இந்த கூட்டம் கவனம் செலுத்தியது. தற்போதைய முறை பயனற்றது என்று நாங்கள் கூறவில்லை, இது பல விதிவிலக்கான நபர்களை உருவாக்கியுள்ளது என்று அவர் கூறினார். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் அதிக எண்ணிக்கையிலான குழந்தைகள் விரிசல்களால் விழுகிறார்கள், மேலும் அவர்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படுவதில்லை. புதிய சீர்திருத்தங்கள் பாடத்திட்ட மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டவை மற்றும் முழுமையான கட்டமைப்பு மாற்றத்தை நோக்கமாக கொண்டிருக்கும். முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்கள் 2026 ஆண்டு தொடங்கி 1 மற்றும் 6 வகுப்புகளில் ஆரம்பித்து கட்டம் கட்டமாக செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். கல்வி செயல்பாட்டில் ஆசிரியர்களின் முக்கிய பங்கை எடுத்துரைத்த பிரதமர், தற்போதுள்ள பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய ஒரு பகுத்தறிவு ஆசிரியர் பணியமர்த்தல் கொள்கையின் அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டினார். சப்ரகமுவில் 10க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பள்ளிகள் உள்ளன. சில சந்தர்ப்பங்களில் ஒரு ஆசிரியர் 5 மாணவர்களுக்கு மட்டுமே கற்பித்து வருகிறார். இந்த நிலைமை சரி செய்யப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த கால நிர்வாகங்கள் தமது தனிப்பட்ட முத்திரை குத்தலுக்கு பயன்படுத்தி வாக்குகளை பெறுவதற்காக தன்னிச்சையாக மாணவர்களை சேர்த்ததன் மூலம் கல்வியை அரசியலாக்கியதாக குற்றம் சாட்டினார். அந்த அணுகுமுறை அமைப்பை கடுமையாக சீர்குலைத்தது. ஆனால் அந்த அத்தியாயம் இப்போது மூடப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்தார். மல்லாகம் பகுதியில் பூப்புனித நீராட்டு விழா நிகழ்வொன்றில் நடனம் ஆடிக்கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் திடீரென கீழே விழுந்து உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பண்டத்தரிப்பு பல்லசுட்டி பகுதியைச் சேர்ந்த அன்னராசா அலெக்சன் என்பவரே மேற்படி உயிரிழந்தவராவார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், மல்லாகம் பைரிட்டால் பகுதியில் நேற்று முன்தினம் பூப்புனித நீராட்டு விழா நிகழ்வு நடைபெற்றது. குறித்த நிகழ்வுக்கு சென்ற இளைஞர் அங்கு உணவு அருந்திக் கொண்டிருந்துள்ளார். இதன்போது ஒலிபெருக்கியில் பாடல் ஒலிக்கும் போது எழுந்து சென்று அந்த பாடலுக்கு இளைஞர்களுடன் சேர்ந்து நடனமாடியுள்ளார். அப்போது திடீரென கீழே விழுந்து மயக்கமடைந்துள்ளார். உடனடியாக அவரை தெள்ளிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். சடலம் மீதான உடற்கூற்று பரிசோதனைகள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்டன. மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். சாட்சிகளை தெள்ளிப்பளை போலீசார் நெறிப்படுத்தினர். மரணத்திற்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளது. இந்தியாவிலிருந்து கௌடேலியா கிரூசஸ் அதிசொகுசு சுற்றுலா பயணிகள் கப்பலானது எதிர்வரும் ஆகஸ்ட் 15 மற்றும் 22 ஆகிய திகதிகளில் யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ளது. குறித்த சுற்றுலா பயணிகள் கப்பலானது கடந்த 2023 ஆண்டு 9 தடவைகள் வந்திருந்ததுடன் 2024 ஆண்டு 6 தடவைகள் இலங்கைக்கு வந்தது. இது இவ்வாறு இருக்கையில் இந்த ஆண்டு மேற்குறித்த 2 திகதிகளில் குறித்த கப்பல் இலங்கைக்கு வரவுள்ளது. காலை காங்கேசன் துறைமுகத்தை வந்தடையும் கப்பலில் வரும் பயணிகள் யாழ்ப்பாணத்தில் உள்ள கோட்டை உள்ளிட்ட சில இடங்களை பார்வையிட்ட பின்னர் மீண்டும் இந்தியாவை சென்றடைய உள்ளனர். இந்த கப்பலானது மிகவும் பாரிய ஒரு சுற்றுலா பயணிகள் கப்பலாக காணப்படுகிறது.
வெலிகம பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் தாரக நாணயக்காரவின் வீட்டை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு நடத்திய சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 33 வயதான சந்தேக நபர் மாத்தறை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 16ஆம் திகதி அதிகாலையில் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் தாரக நாணயக்காரவின் வீட்டை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றிருந்தனர். வீட்டின் வாயிலின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதன் காரணமாக சம்பவத்தில் எந்தவொரு நபருக்கும் காயம் ஏற்படவில்லை. இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். எதிர்காலத்தில் முறையாக பொதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெயை மட்டுமே விற்பனை செய்ய அனுமதிக்க முடிவு செய்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. பொதி செய்யப்படாத தேங்காய் எண்ணெயில் கலப்படம் செய்யப்படுவதாக வந்த முறைப்பாடுகளை தொடர்ந்து நாடு முழுவதும் 75 விற்பனை நிலையங்கள் மற்றும் உற்பத்தி நிறுவனங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் 22 மாதிரிகளில் பிற பொருட்கள் கலந்திருப்பது கண்டறியப்பட்டது. இதன்படி நுகர்வோருக்கு தரமான தேங்காய் எண்ணெயை உறுதிப்படுத்த தேங்காய் அபிவிருத்தி சபை மற்றும் நுகர்வோர் விவகார அதிகார சபை ஆகியவை இணைந்து பொதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெயை மட்டுமே விற்பனை செய்ய அனுமதிக்க தீர்மானித்துள்ளன. இந்த விதிமுறையை மீறும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அனைத்து பொதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய்களும் SLS தர முத்திரை மற்றும் உரிய லேபிள்களை கொண்டிருக்க வேண்டும் என்றும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. நாரகேன்பேட்டையில் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திற்கு அருகில் லஞ்சம் வாங்க முயன்ற தரகர் ஒருவரை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு கைது செய்துள்ளது. ஆணைக்குழுவால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மோட்டார் போக்குவரத்து ஆணைக்குழு அதிகாரிகளால் மோட்டார் சைக்கிளின் 2ஆம் நிலை பதிவுச் சான்றிதழை அசல் பதிவுச் சான்றிதழாக மாற்றுவதற்கு சந்தேக நபர் 30,000 ரூபாய் லஞ்சம் கோரியிருந்தார். இது தொடர்பான ஆவணங்களை பெற்றுக்கொண்ட போது குறித்த நபர் கோரியிருந்த பணத்தில் 10,000 ரூபாவை பெற்றபோது இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.